மக்களுக்கு ஒரு சேவை பண்ண மாதிரி கணக்கு கூட பார்க்கறது இல்லை. இவ்வளோ ஆயிடுச்சு, கறிக்கு இவ்வளோ ஆயிடுச்சு, மல்லிகை சாமான் இவ்வளோ ஆயிடுச்சு, அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. எவ்வளோ கொடுக்குறேன்னா ஆண்டவன் அவ்வளோதான். பாய் பிரியாணினாலே ஒரு ஃபேமஸ் தான் இங்கே அசோக் நகரில். எப்பவுமே கையில் காசு இல்லைனா கூட சரிதான், யாருன்னா வந்து கேட்டாலும் எப்பவுமே நேர்வாக கரெக்டாக தந்துடுவார் சார். காசு இல்லைனா கூட நாளைக்கு தாங்க அப்புறமேட்டு தாங்க 10 ரூபாய்க்கு கேட்டாலும் பிரியாணி தருவார். அதுவும் நல்லி எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுப்பாரு. நல்லி எல்லாம் எதுவும் காசே வாங்க மாட்டார். நானே யூடியூப் சேனல் தான் நிறைய பார்த்துருக்கேன் ப்ரோ, இன்ஸ்டாகிராம்லாம் அவங்களோட ரீல்ஸை. இப்போ ஃபஸ்ட் டைம் வரேன், டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒர்த்து தான் ப்ரோ, 10 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். நான் எப்போ சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டேனோ அதே டேஸ்ட் தான் இன்னும் இருக்கு. இங்கே இருக்கிற மக்கள் வெளியே இருந்து கூட வந்து சாப்பிட்றாங்க. அவர் தேடி வர்றாரு. பேச்சுலராக வந்து தங்குறோம்ல, எங்கள் மாதிரி தங்குறோம், நிறைய பேருக்கு வந்து சாப்பிடுவாங்க. 35 வருஷமா சாப்பிட்றேன் அவர்கிட்ட. பாய் வந்து ஒரு அன்னதான பிரபு. இங்க இந்த வயசுலயும் வந்து 20 ரூபாய்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க பிரியாணி. அவர் வந்து இன்னும் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு 50 ரூபா இருக்குன்னா ஒரு 30 ரூபாய் சாப்பிட்டு மீதி டீ செலவுக்கு அப்படின்னு காலையில் ஓட்டிக்குவோம், எல்லாமே பண்ணிக்குவோம். வருஷமா இந்த பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 35 வருஷம் ஆயிடுச்சு. 35 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 35 வருஷமா இதே இடத்துல. ஆரம்ப காலத்துல எவ்வளவு பிரியாணி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆரம்ப காலத்தில் 5 ரூபாய் கொடுத்தேன், 10 ரூபாய் கொடுத்தேன், 20, 30, 40. இப்போ கூட அதே விலை தான் விற்கிறேன். இப்போ வந்து மக்கள் எவ்வளவு கேட்குறாங்களோ அதை கொடுத்தேன். அவ்வளவு. இப்போ சாயந்தரம் நேரத்துல மட்டும்தான் போடுறீங்களா இது? ஆமாம், பகல் நேரத்தில் சாயந்தர நேரத்துல மட்டும். எப்படி இது உங்களுக்கு தோணுச்சு நம்ம கம்மியா கொடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி தோணுச்சு? மக்களுக்கு ஒரு சேவை பண்ண மாதிரி. எப்படி உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகாதுல்ல? ஏன்னா சேவை மனப்பான்மையா இருந்தாலுமே கூட எனக்கு கட்டுப்படி ஆகுறது இல்லை, கட்டுப்படிக்கு பார்க்கறது இல்லை. சாப்பாடு போட்டு எனக்கு சாப்பிட்டாதான் எனக்கு நல்லதா தெரியும். கட்டுப்படி ஆகுறதுக்கு நீ பார்க்கறதே இல்லை. கணக்கு கூட பார்க்கறது இல்லை. இவ்வளோ ஆயிடுச்சு, கறிக்கு இவ்வளோ ஆயிடுச்சு, மல்லிகை சாமான் இவ்வளோ ஆயிடுச்சு, அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. எவ்வளோ கொடுக்குறேன்னா ஆண்டவன் அவ்வளோதான். ஆண்டவன் விட இது நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஆண்டவன் கொடுக்குறது தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். 5 ரூபா 10 ரூபாய்க்கு அம்மா ஹோட்டல் மாரி இங்கே இவ்வளோ பிரியாணியே சாப்பிட முடியும்னு. ஒரு 5 ரூபாய்க்கு சாப்பாடு தான், சாம்பார் சாதம் தக்காளி சாதம் தான் சாப்பிட முடியும் அம்மா ஹோட்டலில். ஆனால் இங்கே ஒரு பிரியாணியே சாப்பிட முடியுன்ற அளவுக்கு பாய் நல்லியோட சாப்பிட முடியும். ஆமாம், நல்லியோட கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப இது. 35 வருஷமாக சாப்பிட்றேன் அவர்கிட்ட. 35 வருஷமாக சாப்பிட்றேன். ஆமாம், என் வீடு பக்கம் தானே இங்கே. அதனால் வந்து பாய் வந்து ஒரு அன்னதான பிரபு இங்கே. அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாரு. காசு இல்லை பாய் பிரியாணி கொடுங்கன்னா கூட அப்படியே போட்டு கொடுப்பாப்புல. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிக்குவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அவர். இந்த வயசுலேயும் வந்து 20 ரூபாய்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க பிரியாணி. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு அதுக்கும் அவர் வந்து இன்னும் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நானே யூடியூப் சேனல் தான் நிறைய பார்த்துருக்கேன் ப்ரோ, இன்ஸ்டாகிராம்லாம் அவங்களோட ரீல்ஸை. இப்போ ஃபஸ்ட் டைம் வரேன், டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒர்த்து தான் ப்ரோ, 10 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். உங்களுக்கு தெரியாதா? இல்லை ப்ரோ, நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் பார்த்துருக்கேன் சம்டைம்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த சைடு வந்த ஒரு ஒர்க்காக, அதனால் வந்தேன். காசு இல்லைனா கூட நாளைக்கு தாங்க அப்புறமேட்டு தாங்க 10 ரூபாய்க்கு கேட்டாலும் பிரியாணி தருவார். அவ்வளோ நல்ல கொடுப்பாரு. அதுவும் நல்லி எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுப்பாரு. நல்லி எல்லாம் எதுவும் காசே வாங்க மாட்டார். அவ்வளோ நல்ல மனுஷன். இப்போ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லி தனியாக, பீஸ் வைக்கணும்னா தனியாக, எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு. இங்கே கிடைக்கிறது உங்களுக்கு எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும்? அவ்வளோ அதனால தான் அந்த பாயை நம்பி தேடி வரோம். அவ்வளோ தூரத்துலேருந்து. வீடு நமக்கு பக்கம்தான். அதனால் பாய் ரெகுலராக அவரோட இதுக்கோசமே ரெகுலராக வர்றது நல்லி இது எல்லாமே அவர் பார்த்தாலே நல்லா இதுவாக கொடுப்பாரு. இப்போ எவ்வளோ வயசுங்க அவங்களுக்கு இருக்கும்? 75 ஆகுது. 75 வயசு ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட 40 வயசுலேருந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்க. 40 வயசு. 40 வயசுல ஆரம்பிச்சு 35 வருஷமா கண்டினியூஸாக கண்டினியூ பண்ணி. இப்போ 35 வருஷமா நீங்க ஒரே ஆளா தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது நான் ஒரே ஆள் தான். என் கையில் 4 பேர் இருந்தாங்க, 4 பேரை செத்துட்டாங்க. அவங்களும் உங்களை மாதிரி இருக்க வயசானவங்க தான் இருந்தாங்க. வயசான ஆள். இந்த சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ யாரும் அந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கல. இந்த மாதிரி ஆளுங்க போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாம் நான் தான் ரெடி பண்ணிட்டேன். அவர் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார். இருக்கிறத வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருவாப்புல. எனக்கு இது வேணும் பாய் அப்படின்னா கூட நான் இருக்குப்பா கொடுக்குறேன். இருந்தால் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டாப்புல.
எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுப்பாரு. அதுவே ஒரு நல்ல மனுஷன் அவர். நீங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ரொம்ப ஹைப் கொடுப்பாங்க, சில பேர் வந்து ஃபேக்காக ப்ரமோட் பண்ணுவாங்க, அவங்களோட வியூஸ்க்காக பண்ணுவாங்க. இவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு இது ஒர்த்து தான் ப்ரோ. சில பேர் சாப்பிட முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. வேலைக்கு வந்ததுலேருந்து இங்கே தான் வந்து சாப்பிடுறது எல்லாமே. எப்போவுமே நமக்கு ஏற்ற சேவையாக செய்கிறாரு. எப்போவுமே 30 ரூபாய்க்கு வாங்கினாலே நல்லா திருத்தா தர்றாரு. எப்போவுமே வந்தாலே இவர் பேசுகிற பேச்சுக்கே நம்ம போய் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். வேலை முடிச்சுட்டு வந்தாவே எப்போவுமே இவர்கிட்ட வந்து சாப்பிடுவோம் பிரியாணி நைட்டு. எப்போவுமே எனக்கா பேச்சுலராக வந்து தங்குறோம்ல, எங்கள் மாதிரி தங்குறவங்க நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. இந்த வேலை புது சேவை செய்கிறவங்க எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வேலைங்க நார்மலாகவே ஓடிக்கும். இவர்கிட்ட நைட்டில் வந்து சாப்பிட்டதுல ஒரு 50 ரூபா இருக்குன்னா ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பிட்டு மீதி டீ செலவுக்கு அப்படின்னு காலையில் ஓட்டிக்குவோம், எல்லாமே பண்ணிக்குவோம். ஆனால் நார்மலாக வேலை எப்பவுமே இருக்கும். 35 வருஷங்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்லைல்ல. டேஸ்ட் எப்படி? நான் எப்போ சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டேனோ அதே டேஸ்ட்டு தான் இன்னும் இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் வெளியே இருந்து கூட வந்து சாப்பிட்றாங்க. அவர் தேடி வர்றாரு. இப்போ நூறார் ரோட்டில் போட்டிருந்தார் அவர், அண்டர்ஃபிட் ரோட்டில். அங்கேருந்து காலி பண்ணி இங்கே வந்தார். இன்னும் இங்கே போட்டாலும் வியாபாரம் ஆகும், அங்கே போட்டாலும் வியாபாரம் ஆகும். பாய் பிரியாணினாலே ஒரு ஃபேமஸ் தான் இங்கே அசோக் நகரில். டேஸ்ட்லாம் பக்கவாக இருக்குது, நிறைவாக இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகலாம், அந்த அளவுக்கு தருவார். எப்போவுமே கையில் காசு இல்லைனா கூட சரி தான், யாருன்னா வந்து கேட்டால் எப்போவுமே நிறைவாக கரெக்டாக தந்துடுவார் சார். எப்போவுமே வீட்லேயும் சாப்பிடுவேன், இங்கேயும் சாப்பிடுவேன். அந்த டேஸ்ட்டு என்னை விட்டு போகல. அது இழுக்கும். இந்த சைடு போகும்போது இவர் பிரியாணி போட்டிருந்தாலும் கம்பல்சரி வண்டி நிறுத்திட்டு இங்கே சாப்பிட்டு தான் போவேன் நான் வீட்டுக்கு. அதோட வாசனையும் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இப்போ எப்படி உங்களுக்கு இதெல்லாமே செலவு இதெல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கா? ஏன்னா இப்போ விலைவாசிகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. விலைவாசிக்கு பார்க்கறது இல்லை. நான் அதே ஆண்டே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே விலைவாசிக்கு பார்க்கறது இல்லை. நான் எவ்வளோ விலை இருந்தால் கூட நம்ம விற்கிறது விலை தான். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பிரியாணிலாம் 100 ரூபாய் 200 ரூபாய் இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. பட் இது வந்து நமக்கு அந்த மாதிரி விற்கிற ஆளுங்க விற்று நல்லா பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மெத்த மேலே மெத்த கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அந்த ஆசையே இல்லை. எவ்வளோ சம்பாரிச்சா கூட இங்கே தான் விட்டு போனோம். எவ்வளோ சம்பாரிச்சா கூட இங்கே தான் விட்டு போகிறோம். எங்கே போகிறது இல்லை. எல்லாமே இதுதான். எவனா குழந்தையா இருந்தாலும் 5 ரூபா எத்தனை இருந்தாலும் 5 ரூபாய்க்கும் தருவார். 10 ரூபா இருந்தாலும் 10 ரூபாய்க்கும் தருவார். வயிறு நிறையா சாப்பிட்டுப்பாங்க, அவ்வளோதான். வேணுமான்னு கேட்டு வைப்பார். அந்த இதில் பாய் சூப்பராக பண்ணுவார். ரேட்டு வந்து பிரச்சனை கிடையாது. உணவு வந்து வயிறார சாப்பிடணும். அதனால் அவர் கொடுக்குற இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டு நம்ம வீட்டில் செய்கிற மாரி இருக்கும். பாய் அவர் ஒரே ஒரு ஆள் இந்த வயசுலேயும் அவ்வளோ இது பண்ணி செய்யறதுனால நீட் அண்ட் சுத்தமாக செய்வார். அதனால் அவர் வயசுக்கோசமாக தான் இது பண்ணணும்னு சூப்பராக இருக்கும். குவாலிட்டியும் சரி இதுவும் சரி. அவர் ஒரே ஒரு ஆள் கஷ்டப்பட்டு அந்த இதுக்கோசமே வந்து சாப்பிடணும்.